தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன். வணக்கம், நான் கோகிலவாணி கிருஷ்ணன். இன்றைய தலைப்புச் செய்திகள். கடும் SOP விதிகளுக்கு மத்தியில் இனிதே தொடங்கியது தைப்பூச திருவிழா. திருமுருகன் ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள். அரசின் அறைகூவலை ஏற்று SOPயை தொடர்ந்து பின்பற்றுவீர். பக்தர்களுக்கு மீண்டும் நினைவுறுத்தல். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை மனமே, கந்தனுண்டு கவலையில்லை மனமே. கடும் கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு ரத ஊர்வலத்துடன் நாட்டின் முதன்மை திருமுருகன் ஆலயங்களில் தைப்பூச திருவிழா இனிதே தொடங்கியது. வள்ளி தெய்வானை சமேதராய் வீற்றிருக்க திருமுருக பெருமானின் வெள்ளிரதம் இன்று அதிகாலையில் பத்துமலையை அடைந்த வேளை மாலையில் சேவல் கொடி ஏற்றப்பட்டு அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது பத்துமலை தைப்பூச திருவிழா. ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே, ஈசனுடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்றே, கூறுமடி யார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்றுடுவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே எனும் கோஷங்களுடன் வெள்ளி ரதத்தில் எழுந்தருளினார் பத்துமலை வேலாயுதர். கோவிட்-19 அச்சுறுத்தல் காரணமாக ரதத்துடன் பாத யாத்திரை செல்லும் வாய்ப்பு இம்முறை அடியார்களுக்கு வாய்க்கவில்லை. எனினும் கடந்த ஆண்டை போலன்றி இம்முறை அர்ச்சனை செய்யவும் வழிபாடுகளை மேற்கொள்ளவும் சுப்பிரமணிய பெருமான் அருள் புரிந்திருக்கிறார். புள்ளிமையில் ஏறி வரும் வள்ளி மணாளன் அலங்கார வெள்ளி ரதத்தில் இம்முறை 10 இடங்களை பவனி வந்தார். அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா என துதிப்பாடி வேலாயுதரை பக்தர்கள் மனமுருகி வேண்டினர். வழிநெடுகிலும் மால் மருகனுக்கு தீபாராதனைகள் காட்டப்பட்டன. வேல்வேல் வெற்றிவேல் எனும் முழக்கங்களுக்கு இடையே சுமார் 6.5 மணி நேரத்திற்கு பின் அதிகாலை 4:30 மணியளவில் வடிவேலனின் வெள்ளி ரதம் பத்துமலையை அடைந்தது. பின்னர் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டு ஸ்ரீ சுப்பிரமணியர் சிறப்பு அலங்காரத்தில் தரிசனம் தந்தார். இதனிடையே பக்த பெருமக்கள் புடைசூழ இன்று மாலை 5:40 மணியளவில் பத்துமலை திருத்தலத்தில் சேவல் கொடி ஏற்றப்பட்டது. அந்த சடங்கில் கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய தேவஸ்தான தலைவர் ஸ்ரீ ஆர் நடராஜாவும் ஆலய நிர்வாகத்தினரும் பங்கேற்றனர். சேவல் கொடியேற்றும் உற்சவத்துடன் பத்துமலை தைப்பூச திருவிழா இனிதே தொடங்கியிருக்கும் நிலையில் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இருகாலும் தோன்றும் முருகப்பெருமானுக்கு சிறப்பு பூசைகள் நடைபெற்று வருகின்றன. பினாங்கு தண்ணீர் மலையில் தைப்பூச திருவிழா மிதமாக அதேவேளை பாரம்பரியத்துடன் நடைபெறுகிறது. வெள்ளி தங்கரத ஊர்வலங்கள் களை கட்டின. ஆயினும் பினாங்கு தைப்பூசத்தை கோலாகலமாக்கும் தண்ணீர் பந்தல்கள் இல்லாமல் வாட்டர்ஃபால் சாலை வெறிச்சோடி கிடக்கிறது. 128வது ஆண்டாக வெள்ளி ரதம் பினாங் ஸ்ட்ரீட் கோயில் வீட்டிலிருந்து தண்ணீர்மலை நகரத்தார் தண்டாயுதபாணி ஆலயத்தை நோக்கி காலை 7 மணிக்கு புறப்பட்டது. வழக்கமாக பல இடங்களில் நின்று ஆயிரக்கணக்கான பக்தர்களின் தீபாராதனைகளை பெற்று தண்ணீர்மலையான் 8 கிலோமீட்டர் தொலைவை 20 மணி நேரத்துக்கு மேல் கடந்து வருவார்.
ஆனால் இம்முறை வழியில் 5 ஆலயங்களில் மட்டும் ஆலய தீபாராதனை பெற்று வெள்ளிரதம் வாட்டர்ஃபால் சாலை தெண்டாயுதபாணி ஆலயத்தை காலை 11 மணிக்கு வந்தடைந்தது. ரதத்துடன் செல்ல 100 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருந்தாலும் அழகன் முருகனின் திருமுக தரிசனம் பெற ஆயிரக்கணக்கான மக்கள் வழிநெடுகிலும் காத்திருந்தனர். பினாங்கில் ரதம் வரும் வழியில் தண்ணீர் பந்தல்கள் 100 கணக்கில் அமைக்கப்பட்டு பக்தர்களுக்கு உணவு வழங்கப்படுவது வழக்கம். அதேபோல கெபுன்புங்கா சாலையிலும் 100 கணக்கான வண்ணமயமான பந்தல்களும் அமைக்கப்படும். SOP விதிகளுக்கு கட்டுப்பட்டு இம்முறை தண்ணீர் பந்தல்கள் அமைக்க அனுமதி தரப்படவில்லை. இவ்வேளையில் குயின் ஸ்ட்ரீட் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்திலிருந்து தங்கரதம் காலை 6 மணிக்கு புறப்பட்டது. தங்கரதத்தில் பவனி வந்த சக்திவேலை தரிசிக்க ஆயிரக்கணக்கானோர் சாலையின் இருமருங்கிலும் காத்து நின்றனர். வழியில் 7 ஆலயங்களில் தீபாராதனை பெற்று தங்கரதம் காலை 10:30 மணிக்கு மலை அடிவாரத்தை அடைந்தது. பிறகு சக்திவேல் மலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பாலதண்டாயுதபாணிக்கு சாற்றப்பட்டது. நாளை தைப்பூச நாளன்று குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் என்பதால் பக்தர்கள் இன்றும் பால் குடங்களை ஏந்தி தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றினர். இன்று 12 மணி நேரம் மட்டுமே பூசைக்கு அனுமதிக்கப்பட்டிருப்பதால் தண்ணீர் மலையில் 2 ஆலயங்களும் காலை 5 மணிக்கு திறக்கப்பட்டு மாலை 5 மணிக்கு திருக்காப்பு இடப்பட்டன. நாளை தைப்பூசத்தன்று 2 ஆலயங்களும் காலை 5 மணி தொடங்கி இரவு 11 மணி வரை திறந்திருக்கும். ஈப்போ கல்லுமலை அருள்மிகு சுப்பிரமணியர் ஆலயத்திலும் கடும் கட்டுப்பாடுகளுக்கு இடையே ரத ஊர்வலம் நடைபெற்றது. நேற்றிரவு 8 மணிக்கு புந்தோங் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்திலிருந்து புறப்பட்ட ரதம் இன்று பின்னிரவு 1 மணி வாக்கில் கல்லுமலையை சென்றடைந்தது. அதனையொட்டி கல்லுமலையில் கூடிக்கொண்டிருக்கும் கந்தபெருமானுக்கு சிறப்பு வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. தனியாத தமிழ் மோகம் கொண்டவா, திரு தணிகை தனில் அழகான படைவீடு கண்டவா, துணை என்றும் நின்பாதம் அல்லவா, அசுரர்தனை வென்று புகழ் கொண்ட வல்லவா, அணைக்கின்ற கரம் தன்னை பெற்றவா, நின்னை நினைக்கின்ற மனம் தன்னில் உற்றவா முருகா. ஸ்ரீ சுப்பிரமணியரின் அழகில் மூழ்கி போகும் அளவுக்கு அவரின் அலங்காரம் அமைந்திருந்தது என கூறினால் மிகையாகாது. வண்ண விளக்குகள், அலங்காரங்கள் என திரும்பிய இடமெல்லாம் கண்களுக்கு விருந்தாக காட்சியளித்தது ரத ஊர்வலம். நீளம் தெரியாமல் தலைகளம்மா, வெகு நீளம் நடைபாதை பாருமம்மா என குதூகலித்த பாதைகள் சற்று வெறிச்சோடி காணப்பட்டன. கோவிட்-19 கட்டுப்பாடுகளை கருத்தில் கொண்டு ரத ஊர்வலத்தில் குறைந்த எண்ணிக்கையிலான பக்தர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர். இருப்பினும் முருகப்பெருமானுக்குரிய அத்துணை பூசைகளும் தீபாராதனைகளும் சிறப்பாக நடைபெற்றன. தைப்பூச திருவிழாவின் போது SOP விதிமுறைகளை பின்பற்றி தங்களின் நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றுமாறு பக்தர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. தைப்பூச திரள் ஏற்படாதிருக்கவே இந்த கட்டுப்பாடுகள் என்பதை அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் என மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ M. சரவணன் மீண்டும் வலியுறுத்தினார். பல சிறப்புகள் வாய்ந்த தைப்பூச திருநாளன்று விரதம் இருந்தால் கேட்ட வரத்தை தந்தருள்வார் கந்தகுமரன். தைப்பூச திருநாளன்று அனைத்து முருகன் கோவில்களிலும் பக்தர்கள் கூடி தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவது வழக்கம். ஆனால் கோவிட்-19 தொற்றின் காரணமாக கடந்த ஆண்டு வீட்டில் இருந்தபடியே முருகனை வழிபடும் நிலை. தொற்று பரவல் முற்றிலும் ஓயாத நிலையில் இவ்வாண்டுக்கான தைப்பூசத்தை முன்னிட்டு சில நிபந்தனைகளும் புதிய நடைமுறைகளும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. காவடிகள் எடுக்க இயலவில்லை என்றாலும் பக்தர்கள் பால் குடம் எடுத்து முருகனுக்கு தங்கள் காணிக்கையை செலுத்தலாம்.
ஒமிக்ரான் திரிபு மருட்டி வருவதற்கு ஊடே இந்துக்கள் அனைவரும் தைப்பூச கொண்டாட்ட நடைமுறைகளை கடைபிடித்து முருகப்பெருமானின் ஆசி பெற வேண்டும் என மாய்கா தேசிய துணைத் தலைவருமான டத்துஸ்ரீ எம் சரவணன் வலியுறுத்தினார். தைப்பூச திருவிழா சீன புத்தாண்டு பெருநாள் காலங்களில் கோவிட்-19 தொற்று எண்ணிக்கை மீண்டும் அதிகரிக்கக்கூடும். இருப்பினும் SOP விதிகளை தவறாது பின்பற்றினால் அதனை கட்டுப்படுத்த முடியும் என சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடன் மக்களுக்கு அறிவுறுத்தினார். முகக்கவசம் அணிவதை மக்கள் தொடர்ந்து உறுதி செய்ய வேண்டும் என அமைச்சர் நினைவுறுத்தினார். TRIIS எனப்படும் கோவிட்-19 சுய பரிசோதனை மை சுஜாத்ரா செயலியில் பரிசோதனை முடிவை பதிவிடுவது, தொற்று உறுதிப்படுத்தப்பட்டால் தனிமைப்படுத்திக் கொள்வது, நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்களுக்கு தெரிவிப்பது, தொற்றின் பாதிப்பு கடுமையானால் சுகாதார மையங்களை தொடர்பு கொள்வது ஆகிய 5 பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். அதே சமயம் அணுக்க தொடர்புடையவர்களை எளிதாக கண்டறிய மை சுஜாத்ரா ட்ரேஸை பயன்படுத்துமாறு அவர் ட்விட்டரில் குறிப்பிட்டார். இவ்வேளையில் நாட்டிலுள்ள பெரியவர்களில் 40 விழுக்காட்டினர் கோவிட்-19 ஊக்க மருந்தளவை நிறைவு செய்துள்ளனர். 99 விழுக்காட்டு பெரியவர்கள் குறைந்தது முதல் மருந்தளவை முழுமை செய்திருக்கும் வேளை 97.3 விழுக்காட்டினர் இரு மருந்தளவையும் பெற்றுள்ளனர். 12 முதல் 17 வயதிற்குட்பட்ட இளையோரில் 27,73,734 பேர் இரு மருந்தளவு தடுப்பூசியையும் நிறைவு செய்துள்ளனர். இந்நிலையில் கோவிட்-19 தினசரி தொற்று எண்ணிக்கை இன்று மீண்டும் 3000க்கும் கீழ் குறைந்தது. இன்று புதிதாக 2342 பேருக்கு கோவிட்-19 தொற்று பிடித்துள்ளது. நேற்று 2584 பேர் தொற்றிலிருந்து மீண்டனர். 12 பேர் அந்த கொள்ளை நோய்க்கு பலியானவர்கள். நாடு எண்டமிக் கட்டத்திற்குள் நுழைவதற்கான தேதி அடுத்த வாரத்தில் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த வாரம் கூடும் 4 அமைச்சர்கள் கூட்டத்தில் அது குறித்து சுகாதார அமைச்சு, வெளியுறவு அமைச்சர், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆகியோர் விளக்கம் அளிப்பர். எண்டமிக் கட்டத்திற்கு மாறும் தேதி 2 அல்லது 3 வாரங்களுக்கு தள்ளி வைக்கப்படலாம் என தற்காப்பு மூத்த அமைச்சர் டத்துஸ்ரீ இஷாமுடின் துனுசேன் கோடி காட்டினார். துல்லிய ஆய்வுக்கு பின்னரே அது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றார் அவர். அண்மையில் நாட்டில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் ஒமிக்ரான் வைரஸின் தாக்கம் உட்பட வெளிநாடுகளில் குறிப்பாக சவுதி அரேபியாவிலிருந்து திரும்பியவர்களின் நிலை ஆகியவை பற்றிய தகவல்களை திரட்ட அந்த விளக்கமளிப்பு தள்ளி வைக்கப்பட்டது. அதில் பெறப்படும் கருத்துகள் பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் தலைமையில் கூடும் சிறப்பு செயற்குழு கூட்டத்தில் தாக்கல் செய்யப்படும். இவ்வேளையில் ஜோஹோரில் சட்டமன்ற தேர்தலை நடத்தும் முடிவை எடுக்கப்படுவதற்கு முன்னர் சுகாதார அமைச்சின் கருத்துகள் ஆராயப்பட வேண்டும் என டத்துஸ்ரீ ஈஷாமுடின் வலியுறுத்தினார். நாட்டில் கோதுமை மாவின் விலையை சீரமைக்கவும் நிலைப்படுத்தவும் அதன் பொது பயன்பாட்டுக்கான உதவி தொகைக்காகவும் அரசு 68 கோடி ரிங்கிட்டை ஒதுக்கியுள்ளது. அதில் 28 கோடி ரிங்கிட் கோதுமை மாவின் விலையை தரப்படுத்தும் திட்டத்துக்கு பயன்படுத்தப்படும். இன்றியமையா பொருட்கள் திரவ எரிவாயு விநியோக திட்டமும் அதில் அடங்கும் என உள்நாட்டு வாணிப பயனீட்டாளர் விவகார அமைச்சர் டத்துஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெரிவித்தார். அத்திட்டத்தின்படி விலை கட்டுப்படுத்தப்பட்ட 7 பொருட்களை நகரங்களிலிருந்து குறிப்பிட்ட உட்புற பகுதிகளுக்கு கொண்டு சேர்க்கும் செலவினங்களை அரசாங்கம் ஏற்கும். பொருட்களை கொண்டு சேர்க்கும் செலவுகளை அரசு ஏற்க உள்ளதால் குறிப்பிட்ட சில பொருட்கள் நிர்ணயிக்கப்பட்ட விலையில் விற்கப்படும் என டத்துஸ்ரீ அலெக்சாண்டர் தெளிவுபடுத்தினார். அண்மையில் நாட்டை உலுக்கிய வெள்ள பேரிடரால் 530 முதல் 650 கோடி ரிங்கிட் இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. புள்ளி விவரத்துறை மேற்கொண்ட பேரிடர் விளைவுகள் மீதான தொடக்கக்கட்ட ஆய்வில் அது தெரியவந்தது. வெள்ளத்தில் சேதமடைந்த பொது உடைமைகளும் கட்டடங்களும் மிக அதிகமாக 200 கோடி ரிங்கிட் இழப்பை ஏற்படுத்தின. அதனைத் தொடர்ந்து வீடுகள் 140 கோடி ரிங்கிட், வாகனங்கள் 130 கோடி ரிங்கிட் வரை இழப்புகளை ஏற்படுத்தியதாக பொருளாதார விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டத்துஸ்ரீ முஸ்தபா முகமது தெரிவித்தார். உற்பத்தியை சார்ந்த சேதங்களால் சுமார் 100 கோடி ரிங்கிட் இழப்பு பதிவாகியுள்ளது. வணிக மனைகள் மற்றும் வேளாண் துறையை உட்படுத்திய சேதங்களால் முறையே 60 கோடி ரிங்கிட்டும் 2 கோடியே 99 லட்சம் ரிங்கிட்டும் இழப்பு ஏற்பட்டுள்ளது.
ஸ்லாங்கூர் செப்பாங்கில் நடைபெற்ற 2022 வீடுகள் பொது வசதிகள் தொடர்புடைய வருவாய் மற்றும் செலவு கணக்கெடுப்பு திட்டத்தை தொடக்கி வைத்த பின்னர் டத்தோஸ்ரீ முஸ்தபா செய்தியாளர்களிடம் பேசினார். டெஸ்டிங் வாகன ஓட்டுநர் உரிமம் பெறும் தானியங்கி சோதனை முறை அறிமுகம். நாடு தழுவிய நிலையில் இந்த புதிய சோதனை முறையை ஏப்ரல் முதல் JPJ சாலை போக்குவரத்து துறை செயல்படுத்தும். மலேசியர்களிடையே ஒருமைப்பாடு மற்றும் நம்பகத்தன்மையை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த டெஸ்டிங் சோதனை முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக JPJ தலைமை இயக்குநர் டத்தோ ஜைலானி ஹஷீம் தெரிவித்தார். அந்த முறையின் கீழ் வாகன ஓட்டுநர் உரிமம் பெறுவோர் காருக்குள் இருப்பர். அவர்களை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கண்காணிப்பு அறையிலிருந்து மின்னியல் வாயிலாக கண்காணித்து வழிநடத்துவர். இத்தகைய திட்டத்தின் மூலம் சாலை போக்குவரத்து துறை அதிகாரிகளின் சுமையையும் குறைக்க முடியும். அதே சமயம் சோதனை முடிவுகளும் உடனுக்குடன் கிடைக்க அது உதவும். நாட்டிலுள்ள 232 வாகன ஓட்டுநர் உரிமம் பெறும் மையங்களிலும் டெஸ்டிங் முறை அமல்படுத்தப்படும். பினாங்கு நிபுங் டிபால் புலா புரோங் குப்பை அழிப்பு தளத்தில் இம்மாதம் 12ஆம் தேதி தொடங்கி தீ கொழுந்துவிட்டு எரிகிறது. அதனைத் தொடர்ந்து கம்போங் லடாங் பாய்ராமைச் சேர்ந்த 400 குடும்பங்கள் வீரிடங்களுக்கு மாற பணிக்கப்பட்டிருப்பதாக சுற்றுச்சூழல் நீர்வள துணை அமைச்சர் டத்தோ மன்சூர் ஒத்மான் தெரிவித்துள்ளார். அத்தீயை முற்றாக அணைப்பதற்கு குறைந்தது 7 நாட்கள் வரையில் பீடிக்கும் என நம்பப்படுகிறது. நீரின் அழுத்தம் குறைவாக இருப்பதால் தீயணைப்பு வீரர்கள் நெருப்பை கட்டுப்படுத்துவதில் சிக்கலை எதிர்நோக்குகின்றனர். இருப்பினும் அப்பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காண்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இவ்வேளையில் அச்சம்பவத்திற்கு பொறுப்பான நிறுவனம் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக டத்தோ மன்சூர் ஒத்மான் சொன்னார். உம்ரா புனித யாத்திரைக்கான கால இடைவெளி 15 நாட்களிலிருந்து 10 நாட்களுக்கு குறைக்கப்படுகிறது. எல்லா நாடுகளைச் சேர்ந்த அனைத்து வயதினருக்கும் அந்த விதி பொருந்தும். இட்மர்னா தவாகல்னா செயலிகள் மூலம் யாத்ரீகர்கள் அனுமதி பெற வேண்டும் எனும் விதி தொடர்ந்து நடப்பில் இருக்கும். முதல் உம்ரா பயணத்தை நிறைவேற்றிய 10 நாட்களுக்கு பின் அவர்கள் அதற்கு விண்ணப்பிக்கலாம் என சவுதி அரேபியா ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சு தெரிவித்தது. இதன் வழி ஒவ்வொரு 10 நாளுக்கு ஒருமுறை அவர்கள் புனித கடமையை நிறைவேற்றலாம் என அது கூறியது. எனினும் உம்ரா அனுமதிக்கான தேதியை மாற்ற அனுமதி மறுக்கப்படுகிறது. தேதியை மாற்ற விரும்புவோர் நடப்பிலுள்ள அனுமதி அட்டையை ரத்து செய்த பின்னரே மீண்டும் விண்ணப்பிக்க முடியும். கடந்த ஆண்டு டிசம்பரில் மக்கா புனித தலத்தில் தனி மனித இடைவெளி மீண்டும் அமலுக்கு வந்த நிலையில் ஒமிக்ரான் அச்சுறுத்தல் காரணமாக கட்டுப்பாடுகள் மேலும் கடுமையாக்கப்பட்டுள்ளன. FAM மலேசிய காற்பந்து சங்கத்திற்கு 1 கோடி ரிங்கிட் நிதியை பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் அறிவித்துள்ளார். நாட்டின் காற்பந்து வளர்ச்சியை ஊக்குவிக்கும் அரசின் கடப்பாடாக அந்நிதி FAMக்கு வழங்கப்படும் என அவர் விவரித்தார். அந்நிதியை கொண்டு FAM உள்ளூரில் தரமான காற்பந்து வீரர்களை உருவாக்குவதோடு அவ்விளையாட்டுக்கான வசதிகளை சிறந்த முறையில் மேம்படுத்தும் என பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். காற்பந்து வளர்ச்சி என்பது அதிநவீன வசதிகளை மட்டும் சார்ந்திருக்கவில்லை. மாறாக கடைநிலை தொடங்கி நாட்டின் சொத்தாக விளங்கக்கூடிய காற்பந்து வீரர்களை உருவாக்கினால் மட்டுமே மலேசியா அவ்விளையாட்டில் வளர்ச்சி கண்டிருப்பதாக பொருள்படும். புத்ராஜயா பிரிசின் 5 FAMஇன் புதிய தலைமையக கட்டடத்திற்காக அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்ட டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி இவ்வாறு உரையாற்றினார். நேயர்களே, நாட்டின் முதன்மை திருமுருகன் ஆலயங்களில் தைப்பூச திருவிழா களை கட்ட தொடங்கியிருக்கிறது. கந்தனை வழிபடும் அதேவேளை தொற்று தடுப்பு நெறிகளையும் தொடர்ந்து பின்பற்றுவோம். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி. வேல் முருகா